டினாமினேட்டரில் அந்த பங்கோட வாலட்டிலிட்டினா ஏற்ற இறக்கங்கள். கம்மியாக ஏறி இறங்குற பங்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பிட்காயின்ஸ்லாம் எடுத்திங்கன்னா திடீர்னு எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டார்னா 30% சரிஞ்சிடும். வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த கடந்த 2 வருஷம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இப்போ தான் உள்ளே வந்திருக்க கற்றுக்குட்டிங்க வந்து 2008 கிரைசிஸை வந்து மறந்துருப்பாங்க. ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா, நான் இவ்வளோ போடுறேன் எனக்கு எவ்வளோ திரும்ப கிடைக்கும், அது ஒரு ஃபேக்டர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா. ஹாய், காவேரி நியூஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். போன செஷனில் வந்து வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, மோகன் கிட்ட நிறைய விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம கேட்டோம். ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். மறுபடி கூப்பிட்டுலாம் வரல, இங்கே தான் உட்காந்துருக்காரு மோகன். சரி, ஓகே, சொல்லுங்கள் மோகன். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. பேசிக்கான ஐடியா வந்து ஓரளவுக்கு பார்த்தவங்களுக்கும் வந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, அது என்னென்னலாம் வந்து பார்க்கணும்? பொதுவாக எல்லாருமே ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா, நான் இவ்வளோ போடுறேன் எனக்கு எவ்வளோ திரும்ப கிடைக்கும், அது ஒரு ஃபேக்டர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா துணிஞ்சு அதில் போடுவாங்க. ஓகே, ஸோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பேராமீட்டராக நம்ம கருத்தில் கொள்ளணும். பெரிய செக்கே அதுதானே, ரிட்டர்ன் எவ்வளோ வரும்னே நீங்கள் சொல்ல முடியாது. அதனால தான் நான் அந்த ரிட்டர்ன்ற வார்த்தையை இப்போ நான் டீப் பண்ண போகிறேன். ஓகே, ரிட்டர்ன்லேயே வந்து ஒரு 3 வகை ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிட்டர்ன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் CAGR XIRR அப்படின்னு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா, ட்ரைலிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைலிங் ரிட்டர்ன். ஆமாம். ஓகே, இப்போ டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஆடும்போது இந்தியா ட்ரைல் பை திஸ் மணி ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைல் அந்த ஸ்பெல்லிங் தான். ஓகே, ட்ரைலிங் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, இப்போது இன்றைய தேதி வந்து 7 ஜனவரி 2022ன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயிலிங் 3 இயர் ரிட்டர்ன் அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு 3 வருஷம் பின்னாடி போங்க. அந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு பங்கு எவ்வளோ கொடுத்துருக்கு ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ட்ரெயிலிங் ரிட்டர்ன் ஆஃப் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 2 பங்கு நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. பங்கு ஏ வந்து இந்த எல்லா கேட்டகரியிலையும் பங்கு பியோட சிறப்பாக இருந்ததுன்னா இந்த ரிட்டர்ன் கேட்டகரி பங்கு ஏ வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது சில பேருக்கு வந்து இந்த கடந்த 2 வருஷம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு நிறைய பேர் இப்போ தான் உள்ளே வந்திருக்க கற்றுக்குட்டிங்க வந்து 2008 கிரைசிஸை வந்து மறந்துருப்பாங்க. ஈவன் 2018 வாஸ் ஆல்சோ பேட். 2020 வாஸ் ஒரு ஃப்ளாப் ஷோ. இந்த கொரோனா வந்த சமயத்துலலாம் 30% நெகட்டிவ்லாம் கூட நிறைய பேர் இருந்தாங்க. இக்கட்டான சமயத்தில் யார் நல்லா பண்ணியிருக்கா, இதுக்கு தான் நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கணும். இப்போது உதாரணத்துக்கு கோவிட் வந்த டைம் சொல்லலாம். லாக்டவுன்லாம் வந்து மார்ச் 2020 அந்த மாதிரி வச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ பிப்ரவரி 2020 ஜூன் 2020 இப்போது பிப்ரவரி 2020 ஜூன் 2020 இந்த ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ்னு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் எந்த பங்குகள்லாம் வந்து தப்பி பிழைச்சாங்க, ஓகே, அதிகம் டீப் டவுன் போல, இதை வச்சு உங்களுடைய ஃபண்ட் மேனேஜருடைய நாலேஜுமே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவர் எந்த அளவுக்கு ஹெட்ஜிங் அண்ட் ஆர்பிட்ரேஜிங்கை பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு 5 பங்கு இருக்குது அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயிலிங் ரிட்டர்ன் பாருங்கள், அடுத்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் பாருங்கள். 3வது முக்கியமான ரிட்டர்ன் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பங்கு சந்தைக்கே வரல, ஒரு RBI ட்ரெஷரி பாண்டில் போடுறீங்க, ஒரு 6% கிடைக்குது அப்படின்னா இந்த பங்கு அதே 6% கொடுத்துச்சுன்னா இதில் போடுறதுல எந்த விதமான லாபமும் இல்லை. ஓகே, இங்கே ரிஸ்க் அட்ஜஸ்டன்ட் ரிட்டர்ன்னு பார்த்தா 0 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போது அது ஒரு 8% கொடுத்ததுன்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை விட 2% கூட கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மேத்தமேட்டிக்கலாக ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஷார்ப் ரேஷியோ அப்படின்றது என்னென்னா, ரிட்டர்ன் கிவன் பை த ஃபண்டு மைனஸ் ரிட்டர்ன் கிவன் பை நார்மல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதிலேருந்து ரிஸ்க்கு எடுத்து அது உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்ற ரிட்டர்னை நீங்கள் பார்த்துடலாம். இந்த ரிட்டர்னை நியூமரேட்டரில் போடுவாங்க. டினாமினேட்டரில் அந்த பங்கோட வாலட்டிலிட்டினா ஏற்ற இறக்கங்கள். கம்மியாக ஏறி இறங்குற பங்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பிட்காயின்ஸ்லாம் எடுத்திங்கன்னா திடீர்னு எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டார்னா 30% சரிஞ்சிடும். வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிட்டனை மட்டும் ஷார்ப் ரேஷியோ கருத்தில் கொள்ளாது. இந்த மாதிரி ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நியூமரேட்டரில் வச்சு டினாமினேட்டரில் வாலட்டிலிட்டியை போடுவாங்க.
அப்போ வந்து யார் உண்மையிலே கெத்து அப்படின்றது தெரிஞ்சிடும். 5 பேர் ஒரே ரிட்டர்னை கொடுத்துருக்கலாம், ஆனால் யார் இதை கம்மி வாலட்டிலிட்டியில் கொடுத்தா அப்படின்றதுல தான் ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். இதை தான் மேத்தமெட்டிக்கலாக ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இந்த ஷார்ப் ரேஷியோலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு அக்ரிகேட்டர் சைட் மாதிரி மணி கண்ட்ரோல் மாதிரி ஒரு வெப்சைட் போகிறீங்க, இடி மணி மாதிரி ஒரு வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே போட்டிருப்பாங்க இந்த பங்கோட ஷார்ப் ரேஷியோ என்ன அப்படின்னு. நிறைய பேருக்கு ஷார்ப் ரேஷியோனாலே என்னன்னு தெரியாது. அதனால எனக்கும் தெரியும் ஷார்ப் ரேஷியோ. அதனால அந்த ஒரு ஃபேக்டர் கவனிக்காமே விட்டுடுவாங்க. பொதுவாக இந்த ஷார்ப் ரேஷியோ 1 to 2 இருக்கலாம். 2 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு கூட வச்சுக்கலாம். 1க்கும் கீழே 0.5க்கும் கீழே அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது பெரிய வித ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கலன்னு அர்த்தம். இல்லை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் ரிட்டர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய ரிஸ்க்கையும் அதுக்குள்ளே வச்சிருக்கு, வாலட்டிலிட்டியும் வச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வேல்யூ அதிகமானால் அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ கம்மியாகும்ல. அதனால் ஷார்ப் ரேஷியோ இஸ் அன் எக்ஸலண்ட் டூல் டு கம்பேர் ஃபண்ட்ஸ். ஓகே, இந்த 3 விதமான ரிட்டர்ன்ஸை பாருங்கள். முதல்ல அந்த ட்ரைலிங் ரிட்டர்ன் நான் சொன்னது, பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன், இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், அதன் பிறகு ஷார்ப் ரேஷியோ பார்க்கலாம். இது 2 மேத்தமேட்டிக்கலாக உங்கள் ஒரு பங்கை வந்து காட்டி கொடுத்துரும், இது நல்ல பங்கா கெட்ட பங்கா அப்படின்னு. சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த மேத்தமேட்டிக்கலை தாண்டி சைக்காலஜி வந்து பேசும். இதை நிர்வகிக்கிற ஃபண்டு மேனேஜர் யார், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் உண்மையிலே இந்த கம்பெனியில் 10 வருஷம் வேலை செய்கிறாரா, இல்லை 2 வருஷம் ஒரு கம்பெனி, 2 வருஷம் ஒரு கம்பெனி, 2 வருஷம் ஒரு கம்பெனின்னு தவிர்க்காரா அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி தவிரவங்களுக்கு வந்து தன்னுடைய சேலரி வந்து முக்கியமாக இருக்கும். ஒரு ஸ்டேபிள் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து யூஸ்வலாக அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, டெக்னிக்கலாக என்ன லாஜிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு சிறந்த ஃபண்டு மேனேஜர், நான் வந்து கோட்டக்கில் வேலை செய்கிறேன்னுங்களா, கோட்டக் முதலாளி என்ன நினைப்பார், இக்கட்டான தருணங்களெல்லாம் இந்த ஃபண்டை வந்து காப்பாற்றினது இவர் தான், ஸோ இவர் வெளியே போகவே விடக்கூடாது, நல்ல சேலரி கொடுத்து நான் இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால் இந்த ரிட்டன்ஷன் பீரியட் ஆஃப் அ ஃபண்ட் மேனேஜர் இன் பர்டிகுலர் கம்பெனின்றது இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஓகே, மேத்தமெட்டிக்கலாக அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்குது, அங்கே போய் ஒரு பங்குடைய பேரை டைப் பண்ணிங்கன்னா அந்த பங்கை யார் நிர்வகிக்கிறா அப்படின்னு அவருடைய ஃபண்ட் மேனேஜர் பேர், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவருடைய கடந்த வரலாறு, அவர் காலேஜ் முடிச்சதுலேருந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாரு, நீங்கள் லிங்க்டின்ல பார்ப்பீங்க தெரியுமா, இன்ஜினியரிங் முடிச்சா இங்கே வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் பேப்பர் போட்டு இந்த கம்பெனிக்கு போனேன், இந்த ஜாதகம் முதற்கொண்டு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைனில் உங்களால் பார்த்துட முடியும். ஓகே, இது வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். இப்போ அடுத்து நான் சொல்ல வரிய ஃபேக்டர் வந்து AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பொதுவாக நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நடத்துகிறேன். இப்போது என்னை நம்பி வந்து நீங்கள் காசு போடுறீங்க, உங்களை மாதிரி என்னுடைய திறமையில் மதிப்பு அளித்து, நான் உங்களுக்கு கொடுத்த ரிட்டர்னுக்கு மதிப்பு அளித்து நிறைய பேர் வந்து என்கிட்ட காசு போடுறாங்க. நான் நிர்வகிக்கக்கூடிய அந்த அசட்டோடைய வேல்யூ வந்து வளருது. ஸோ AUM அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னென்னா, மக்களோட டிமாண்டு அந்த பங்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நேற்று தான் உதயமாச்சு ஒரு ஃபண்டு அப்படின்னா அதோட AUM வந்து கம்மியாக இருக்கும். AUM அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பெரும்பாலும் ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருந்து. ஸோ AUM ஒரு ஃபேக்டராக நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நீ எவ்வளோ வேணால் எனக்கு லாபத்தை அள்ளி கொடு, ஆனால் அதில் பாதியை நீ எக்ஸ்பென்ஸ்லேயே கடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன மிஞ்சம். அதனால மியூச்சுவல் ஃபண்டுக்கு பிரச்சனை இதுதான். அதனால இண்டெக்ஸ் ஃபண்டில் அது இருக்காது. இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 0.1%, 0.2% இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரேராக தான் இருக்கும். 0.5% தாண்டது எல்லாமே ஆச்சரியம் தான் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா கேல்குலேஷன்ஸையும் பார்த்துட்டு கடைசியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் பார்க்கணும். அவங்க அவ்வளோ லாபம் தந்திருக்காங்க, அது சரி, இந்த லாபம் கொடுத்ததுக்கு எவ்வளோ காக்கா கடி கடிச்சாங்க. டூ மச் ஆஃப் காக்கா கடி கடிக்கிறவங்களையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுடைய நிகர லாபம் அப்படின்றது அந்த இடத்துல கம்மியாயிடும். அதன் பிறகு இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் மோகன்குமார் அப்படின்ற ஒரு தனி மனுஷன்ட்ட கேட்குறீங்க ஒரு ஃபண்டை எப்படி வாங்கலாம் அப்படின்னு. இப்போ என்னையை விட ரேட்டிங்கே வந்து தொழிலாக இருக்கக்கூடிய ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. இப்போ நீங்களே ஒரு தமிழ் சினிமா பார்க்கணுன்னா சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த பிரசாந்த் ப்ளூ சட்டை அதெல்லாம் பார்ப்பாங்க முதல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போகலாமா, ஏன் 120 ரூபாவா பாப்கார்னுக்குலாம் செலவழிக்கலாமா அப்படின்னு. ஒரு தனிநபராக நான் சொல்கிறத ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தங்க இன்னும் கூட பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இக்ரா அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது, கிறிசில் அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. இந்த கிறிசில் வந்து எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்கு,
அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக பல பேராமீட்டர்ஸை உள்ள கன்சல்ட் பண்ணி எக்ஸ்போஷர் என்ன மாதிரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு, அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரி எதிர்காலம் இருக்குது அப்படின்றது. இப்போ இவி வந்து ஒரு பூமிங் ஆகிற இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவி ஷேரை வாங்கினவங்களுக்கு ஃபியூச்சர் இன்றைக்கி ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் ஃபியூச்சரில் அது பல்கி பெருகும் பொழுது அந்த ஷேருடைய வேல்யூ அதிகமாக போகும் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் ஒரு ஸ்மால் கேஸையும் இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரேட் பண்ணுவாங்க. இந்த கிறிசில் மாதிரி கம்பெனிஸ் ரேட்டிங் கொடுத்து நல்ல ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் இல்லை ஒரு 3க்கு மேலே ஸ்டார் வாங்கினாலே அது வந்து ஒரு நல்ல ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா கருத்தில் கொள்ளணும். இது ஒன்றுத்துக்கும் ஒரு ரேங்க் போடணும். ஓகே, டெக்னிக்கலாக நான் என்ன சொல்லுவேன், ஒரு 5 ஃபண்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, எல்லாமே 0 டவுன் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒரு 5 ஃபண்டில் வந்து நிற்கிறீங்க. இந்த 5ல் யார் சிறந்தவர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஏயுஎம், இந்த ட்ரெயிலிங் ரிட்டர்ன், இந்த ஷார்ப் ரேஷியோ, இந்த கிறிசில் வந்து எத்தனை நட்சத்திரம் வந்து கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையுமே தனித்தனி கேட்டகரியாக போடுங்க. தனித்தனி கேட்டகரியாக போட்டு ரேங்க்கை வந்து போடுங்க. இப்போ இந்த கேட்டகரியில் ஒரு நம்பர் 1, இந்த கேட்டகரியில் ஒரு நம்பர் 2. இப்போ என்ன பண்ணணும், ஃபைனலாக நீங்கள் இந்த ரேங்க்குங்களை தான் கூட்டணும். ஸோ ஒரு பங்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 5வது ரேங்க் தான் வாங்கியிருக்கு. ஏயுஎம்லேயும் 5வது ரேங்க், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலேயும் 5வது ரேங்க்கு, கிறிசில் ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கும் 5வது ரேங்க். இந்த ரேங்க்குங்களெலாம் மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அந்த மோசமான பங்கு என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்துலேயுமே லாஸ்ட் ரேங்க் தான் எடுத்திருக்கோம், 5 5 5 5ன்னு. எக்ஸல் ஷீட்டில் கூட்டி பார்த்தீங்கன்னா 25 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மோசமான ரேங்க் எடுத்தவனுடைய அந்த கூட்டுத்தொகை, ரேங்கோட கூட்டுத்தொகை 25. அப்போது டாப் பெர்ஃபார்மரோட ரேங்க் கண்டிப்பாக அதோட கம்மியாக தான் இருக்கும். யார் மினிமல் ரேங்க் வராங்க, ஐ மீன் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையனோட கூட்டி பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும் தெரியுமா. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலான கால்குலேஷன், மக்களே பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு உதவக்கூடிய வெப்சைட்ஸை தான் நான் வந்து மணி கண்ட்ரோல் இஸ் ஒன் எக்ஸாம்பிள், ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். ரைசிங் ஸ்டார் இருக்குது, எக்கனாமிக் டைம்ஸ் உடைய ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, அப்புறம் மின்ட் வச்சுருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், 15 நம்ம போன வீடியோவில் சொன்னது தான், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நாங்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்டை பேங்க்கில் விற்க ஆரம்பித்த அந்த காலத்தில் ரொம்ப நாலேஜுன்றது ஈஸியாக கிடச்சிடாது. ரேராக இந்த மாதிரி பெரிய பெரிய மேகசின்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்க, வாரம் வாரம் வீட்டுக்கு வரோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு காலேஜ் முடித்த பையன் கூட இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களையும் ஓப்பன் சோர்ஸில் பார்த்துட முடியும். ஸோ மக்கள் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியெல்லாம் வச்சு மனசில் வச்சு பார்த்து ஒரு நல்ல ரேட்டிங் தர மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வலம்புரிஜான்னு சொல்கிற மாதிரி தான். இந்த நாள் மாத்திரமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும்.